எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அந்தோனியே, எங்கள் மக்களுக்காக இயேசுவிடம் மன்றாடும். இந்த சிறிய சிவத்திலே இணைந்து கொள்வோம். இந்த சிவத்தை சொல்லுகின்ற வேளையிலே எங்களது குடும்பங்களை, எங்களுடைய உறவுகள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்துக் கொள்ளுவோம். விசேஷமான முறையிலே எங்களுடைய இளம் பிள்ளைகள், படிக்கின்ற பிள்ளைகள், பல்வேறு விதமான நோய் நோக்காடுகளினாலே துன்பப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த புனிதனுடைய அருட்காவலுக்குள்ளே வைத்து அவருடைய நிறைவான பருந்து பேசுதல் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடி கொள்ளுவோம். புனித வனத்து அந்தோனியாரே, எங்கள் பாதுகாவலரே, பக்தர்களாக பிள்ளைகளாக உமது இன்ப சன்னிதானத்தில் கூடியுள்ளோம். புனிதரே, எமது காவலரே, உலகத்தின் மாயக் கவர்ச்சிகளானது பற்பல வடிவங்களிலே எம்மை துரத்துகின்றதே. போதையும் பொய்மையும் அறிவியல் வளர்ச்சியுமன்று எமது ஆன்மீக வாழ்வை பங்கப்படுத்துகின்றதே. இவ்வுலக வாழ்வு உதவாது என்று சொல்லி உலகத்தை துறக்க தனிமையை நாடி வனவாசம் புரிந்த துறவியே, இறைவனே எல்லாவற்றிற்கும் துணை என்று நம்பி மது சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தவரே, பட்டம் பணவின் பதவி என்ற பேராசையினாலே பலிக்கடாக்களாகி பாதை தெரியாது அலைகின்றோமே. வாழ்வின் நிலையாமையை நன்கு அறிந்தவரே, சாத்தானின் மோசடிக்குள் சிக்காமல் சாத்தானுடன் துணிவுடன் போராடிய புனிதனே, இவ்வுலகில் நாம் சந்திக்கின்ற சாத்தானின் சோதனைகளையும் கட்டுக்களையும் இறை துணையுடன் தாண்டுவதற்கு வரம் பெற்று தாரும். புனிதனே, எங்கள் பாதுகாவலரே, எமக்காக என்றும் இயேசுவிடம் பருந்து பேசுபவனே, எமது கிராமத்தையும் குடும்பங்களையும் புலம்பெயர் வாழும் உறவுகளையும் ஏனைய மத சகோதர சகோதரிகளையும் கண் பாருமையாம். வாழ்விலே விரக்தியுடனும் வறுமையுடனும் நோயுடனும் பல்வேறு விதமான தாக்கங்களுடனும் வாழும் உமது இளையவர்களையும் இறை பயமின்றி வாழ்வியல் விழுமியங்களையும் தொலைத்து நிற்கும் எமது சிறுவர்களையும் கண்ணோக்கியர்களும் துறவர வாழ்வின் முன்னோடியே எங்கள் பாதுகாவலனே, எமது துறவிகளையும் அவர்களது வாழ்வின் சவால்களையும் சந்திக்க துணையாக வாருமையா.
இறுதியாக புனிதனே, எமது பாதுகாவலனே, வனத்து அந்தோனியே, உமது இந்த இன்ப சன்னிதானத்தை விட்டு பிரிய இருப்பதனால் எமது குடும்பங்களையும் உமது கிராமத்தையும் எமது உறவுகளையும் எமக்குள்ள யாவற்றையும் உமது அருட்காவலுக்குள்ளே ஒப்படைக்கின்றோம். எமக்காக தொடர்ந்தும் பரிந்து பேசி அமைதியான, நிறைவான, சந்தோஷமான வாழ்வை பெற்று தருவீராக. ஆமேன்.